கண்ட்ரோல் பண்ண முடியுது அவர் ஆம்பளை? சொல்லுங்க, முடியல. 4 லட்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் பலன் தந்தார். அதனால தான் அவர் கேட்கிறார், மெயின் பீஸ் இருந்தா எல்லாம் சரியா இயங்கும். கர்த்தரை உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டிற்குள் கர்த்தரை தெய்வமாக, இரட்சகராக, வீட்டின் தலைவராக நீங்கள் வைத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சரியாகிவிடும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அதனால தான் நாங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறோம். உங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், ஏன் கோபம், ஏன் எரிச்சல்? அங்க மெயின் பீஸ் விட்டு விட்டு இடிக்குது. மெயின் பீஸ் கேரியர்ல அந்த டங்ஸ்டன் வயர் எரிஞ்சு போச்சு, பர்ன் ஆயிட்டுக்குது. பீஸ் பர்ன் ஆயிட்டுக்குது. பீஸ் பர்ன் ஆனா பேன் ஓடாது, லைட் எரியாது, டிவி வேலை செய்யாது, வீடே இருட்டு. அதை சரி பண்ணு. உங்க சொந்த வீட்டில் இருக்கிற மெயின் பீஸ் கேரியரை முதல்ல போடு. வெளியே வந்து நின்று எல்லாரும் வீட்டுல லைட் எரியுத, என் வீட்டுல எரியல, மற்றவங்களை திட்டாத. வாட் இஸ் த இன்னர் ப்ராப்ளம் இன்டு யுவர் ஹவுஸ்? அதை பத்தி உனக்கு தெரியலையா? கால் டு எலக்ட்ரிஷியன், அவங்க வந்து சரிப்படுத்திடுவாங்க. அடிப்படை நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் சரி. குடும்பம், அதுதான் ஆண்டவர் குடும்பத்தை உண்டாங்க. ஆதாம் முதல் திருமணம், ஆதாம் ஏவாள். அப்பெல்லாம் சொந்த பந்தம், அத்தை மாமா, சொந்தக்காரு, பெரியப்பா பெரியம்மா யாரும் கிடையாது. ஆண்டவரே நடத்தி வச்சார். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற மிருகங்கள், ஜீவராசிகள், பறவைகள் தான் ஆதாம் ஏவாள் கல்யாணத்துக்கு சிறப்பு விருந்தினர். எல்லாரும் கர்த்தரை துதிச்சு பாடி இருப்பாங்க அந்த கல்யாணம் நடக்கிறப்போ. பூனை எப்படி துதிச்சிருக்கோம், மியா மியா மியா. மிருக ஜீவராசிகளை வைத்து கல்யாணம் நடந்தது மானிட வர்க்கத்துக்கு ஒரே ஒரு முதல் தம்பதியார். ஆனந்து உண்டானதான் நம்ம எல்லாரும். கரெக்டா? அப்போ பரிசுத்த வேதத்தில் நல்லா கவனிங்க. பரிசுத்த வேதத்தில் புருஷனுக்கு விட மனைவிக்கு அதிக போதனைகள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே வர்றப்போ ஸ்திரீகளுக்கு, குடும்பஸ்தருக்கு, பெண்களுக்கு, உங்களை குறித்து நீங்களே ஒரு அற்பமா நினைக்காம, பெண்கள் நாட்டின் கண்கள், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, பெண்கள் நாட்டின் கண்கள், அப்படிதான் பழமொழியே சொன்னாங்க. ஆண்களை பற்றி சொல்லல. பாத்தீங்களா? பரிசுத்த வேதம் நல்ல பயபக்திக்குரிய பெண்களை பாராட்டுகிறது, உற்சாகப்படுத்துகிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு தேவகுமாரனை பூமிக்கு எப்படி நாகிலும் பிதா அனுப்பியிருக்கலாம். ஒரு பெண்ணை தான் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. தேவகுமாரன் பூமியில வருவதற்கு அப்படியே கூட வர வச்சிருக்கணும். அங்கே போய் பாருங்கள், ஒரு தேவகுமாரன் இருக்கிறார், காட்சியளிக்கிறார், யாராவது அவரை கொண்டு வந்து வளர்த்து ஆளாக்குங்கள், அப்படி சொல்லி இருக்கலாம். அவர் எந்த விதத்திலையும் கொண்டு வந்திருக்கலாம் பூமிக்கு, பிதாவானவர் நினைத்திருந்தார். ஏன் ஒரு தேவதூதனையே மனுஷகுமாரனை மாத்தி பூமிக்கு அனுப்பியிருக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை குழந்தையாக்கி, அது ஒரு கன்னிகையின் வயிற்றிலே உற்பவிக்க செய்து இந்த பூமியிலே பிறக்க வைத்தார். எனவேதான் பெண்கள் நாட்டின் கண்கள். அல்லேலூயா. அப்போ அருமையான வாக்குத்தத்தங்கள் சகோதரிகளுக்கு என்று ஆண்டவர் பரிசுத்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதிலே முதலாவது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ஒரு மனைவியானவள் கிட்ட இருக்க வேண்டிய அருமையான சுபாவம் ஒரு பட்டியலே வைத்திருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம், சொல்லவே தேவையில்லை, 31ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 31. நான் அப்படி அவுட்லைன் மாதிரி, என்ன மெசேஜ் நிறைய இருக்குது. இப்ப சகோதரிகளுக்கு என்ன பெருவாரியா சகோதரிகள் தான் எங்கேயுமே நிறைய இருக்கிறாங்க. கரெக்டா? எங்க போனாலும் சகோதரிகள் தான் அதிகமா. ஆண்டவர் அவங்க ரொம்ப நேசிக்கிறாரு. அவங்க அதிகமா ஆண்டவரை நேசிக்கிறார்கள். ஆலயத்துக்கு வருகிறார்கள், நற்செய்தி கூட்டங்களுக்கு வருகிறார்கள். பெரும் பகுதி பெண்களுக்கு. நிறைய மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்களை விட பெண்களுக்கு அவங்களுடைய நரம்பு மண்டலம், அவருடைய செயல்பாடுகள், மூளை வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது
நீங்கள் நீதிமொழிகள் 31 அதிகாரம் அதை எடுத்து பார்த்தால் 10வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் சிறப்பு இடம் ஒதுக்கப்பட்டு எழுதியிருக்கிறார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. பெண்களை பற்றி, குணசாலியான ஸ்திரீ முத்தை விட உயர்ந்தவன், அவளே சொத்து. சகோதரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் கொடுத்த சொத்து என்னுடைய மனைவி தான், அப்படி சொல்றீங்களா இல்லையா? அந்த பேச்சை எடுக்காதியா, இப்பயே ஞாபகப்படுத்துறீங்க. பிரசனத்தை பண்ணு போங்கய்யா. அப்படி நினைக்க கூடாது, நார்மலா இருக்கணும். குணசாலியான ஸ்திரீனுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. அப்படியே போலாம் பாருங்க. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையா. நம்பிக்கைக்குரியவளாய் ஒரு வீட்டின் பெண்மணி, குடும்ப பெண்மணி இருக்கிறாள், நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்மணி. உன் கணவர் உங்களை நம்புற மாதிரி உங்களுடைய நடவடிக்கை இருக்கணும். உங்க கணவர் உங்களை நம்பணும். எத்தனையோ இடத்துல நிறைய குழப்பங்கள் வந்திருக்குது. மலேசியாவில் இது ரொம்ப அதிகம். நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க. நம்ம ஊர்ல மாதிரி கிடையாது. காலையில நிச்சயதார்த்தம், சாயந்தரம் கல்யாணம். போன மாசம் நிச்சயதார்த்தம், இந்த மாசம் கல்யாணம். அப்படி கிடையாது. அங்க 6 வருஷம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு 6 வருஷம். நான் எத்தனை இடத்துல சொல்லிட்டேன், இது லைக் பண்ணாது. எப்படி நான் இடையில அந்த 6 வருஷம் தனக்கு புருஷனாக நிச்சயிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு எதற்காக இன்னொருத்தங்கிட்ட போய் ஓவரா பேசுறது, அவன் தோல் மேல கை போட்டு தட்டிக்கின்னு பேசுறது, இவனுக்கு எரிச்சல் வருமா வராதா? கட்டாயம் வரும். ஸ்திரியை பற்றி எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழி வாங்காம விடமாட்டான் தான் இருக்கு. யோசித்து பாருங்க, நம்ப முடியுமா? எப்படியா நீ இப்படி எல்லாம் இருக்கிற, அப்ப இனிமே எப்படி இருப்ப? நிறுத்து. நிச்சயதார்த்தம் ஆன செலவு பரவாயில்ல, நான் அதை கட்டிடுறேன், எனக்கு அந்த பொண்ணு வேணாப்பா. டேடு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சுரா, பண்ணியாச்சு, நடவடிக்கை சரியில்லை. ஏன் எதற்காகவே மற்றவங்களை தோல் மேல கை வச்சு தட்டி தட்டி பேசுறா? அப்ப நான் இல்லாதப்ப வேற என்ன பண்ண மாட்டேன்? அவன் சொல்ற அந்த பாயிண்ட் கரெக்ட் தானே? அதே போலதான் பிரதர்ஸ், நியமிக்கப்பட்ட பெண்ணுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட ஓவரா பேசுறது, அவங்க கிட்ட போய் உக்காந்துக்கிறது. அதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டில் பாருங்க தெளிவா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல கூட பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருந்தாங்க. உண்மை எலெக்ஷன் கவனிச்சிங்களா? நல்ல படிப்பறிவுள்ள மாநிலங்கள்ல தெளிவா இருந்திருக்குது எல்லாமே. இந்த படிப்பறிவு இல்லாத இந்த விக்கிரகத்துக்கும் பிசாசு வணக்கத்துக்கும் ரொம்ப அதிகமா ஒத்து போற இடத்துலதான் அந்த இதுவே வந்திருக்குது. படிப்பறிவு உள்ள மாநிலங்கள்ல தெளிவான ஒரு தெளிவு இருக்கணும். நம்பிக்கைக்குரியவர்களா முதலாவது ஆண்டவர் உங்களை நம்பணும். You believing me, you are believing me because I am Lord. Can I believe you? Can I believe you? உன்னை நான் நம்ப முடியுமா? ஆண்டவர் கேட்கிறார். 100 ரூபாயில உண்மையா இல்ல 1000 ரூபாய் கொடுப்பாரா? 1000 ரூபாயில உண்மையா இல்ல 10,000 ரூபாய் கொடுப்பாரா? சின்ன காரியத்துல உண்மை இல்ல பெரிய காரியத்தை கொடுப்பாரா? நம்பி பொறுப்பு கொடுப்பாரா? யோசிக்கணும். இதுல வீணான கர்வம், வரட்டு கர்வம், வீணான வைராக்கியம் இருக்கவே கூடாது. அப்ப ஸ்திரீகளுக்கு அதிகமான ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. 12 அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறார். இப்ப இங்க பெண்களுக்கு எழுதியிருக்கிறதுனால பெண்களுக்கு போது செய்தி. அப்புறம் நான் வர்றேன், பேலன்ஸ் பண்றேன். இங்க மெசேஜ் பெண்களுக்கு. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையையே செய்கிறார். அதனால்தான் முத்தான ஆத்மாவா ஒரு பெண்மணி குடும்ப விளக்குன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல கரண்ட் கிடையாது. வீட்டுக்கு வர்ற மருமகள் ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாள். அம்மா நீ வந்துட்டு விளக்கேற்றி வைமான். இத்தனை வருஷம் விளக்கு எரியாது இருந்தது, எரியுது. ஆனா அவங்க புதுசா வந்திருக்கிறதுனால அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுப்பாங்க ஒரு சென்டிமெண்ட்டுக்காக. இப்ப அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் சுவிட்சை தட்டு வழுக்கு எரியும்.
ரெண்டாவது சுவிட்ச் தட்டு இன்னும் நிறைய வழுக்குங்கெல்லாம் ஏறியும். அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியதாயிருச்சு. ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க எல்லாத்தையும். அப்ப பாருங்க, அப்படியே கொண்டு போறாரு. அவருடைய கடமை, அந்த பெண்மணியினுடைய கடமை 15, இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறார். ஒரு ஸ்திரியானவள் இருட்டோட அதிகாலை எழுந்திருப்பாள்.